செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நடிகரும், முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல வாய தொறந்து பேசியிருக்காரு. உண்மைக்குமே சொல்றேன், எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்துக்கு இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. அவங்க எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க. என்ன ரீசன்னா, வாய தொறங்க விஜய் விஜய்ன்னு சொல்லி வாய தொறக்க சொல்லி கேட்டதுக்கு இன்னைக்கு விஜய் வாய தொறந்திருக்காரு. அதுக்கு நான் ஒரு வரவேற்பு, விஜய்க்கு ஒரு வாழ்த்துக்கள சொல்லிடுறேன். விஜய் பேசின விஷயங்கள்லாம் நம்ம 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒண்ணு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வந்த விஷயங்கள். இன்னொன்னு மனப்பாடம் பண்ணாம எழுதி வச்சு கொண்டு வந்த விஷயங்கள். இப்போ எழுதி வச்சு கொண்டு வந்த விஷயங்கள தான் முதல்ல அவரு பேசுறாரு. அதுல அவரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைய பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இங்க நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது கடந்த ஆட்சியில தொடரப்பட்டது. குறிப்பா முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த தவறுனால தான் இந்த பிரச்சனை தொடருது. இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே முந்தைய ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்த மறுத்துட்டாங்க, மறந்துட்டாங்க. அதனால தான் இவ்ளோ பெரிய விளைவுன்னு அவரு சொல்றாரு. ஓகே. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது உண்மதான். ஆனா, பெண்கள் பாதுகாப்பு குறைபாடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில கடந்த 30 நாள்ல 30க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல பாதிக்கு பாதி கேஸ் தாவேகா கட்சிக்காரன் வாங்கியிருக்கான். இப்ப தாவேகா கட்சிக்காரன் வாங்குன இந்த வழக்குக்கு தாவேகா கட்சிக்காரன் குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்தல் பண்ணதுக்கு திமுக காரணமா? திமுக ஆட்சியில இருந்து தாவேகாக்காரன் குற்ற சம்பவத்தை நடத்திட்டு இருக்கிறானா? திமுக கண்டுபிடிக்காம இப்ப நீங்க புதுசா கண்டுபிடிச்சீங்களா? இல்லையே. தாவேகால இருக்கக்கூடியவனுங்க அதிகாரம் நம்ம கையில கிடைச்சிருக்குன்னு சொல்லி அத்துமீறி பெண்கள் கிட்ட கேவலமா நடந்துக்கிறானுங்க. இப்ப இதுக்கு யார் பொறுப்பு? முதலமைச்சர் தானே பொறுப்பு. முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். தப்பு நடக்குங்க. பல கோடி மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தவறுகள் நடக்கும். ஒரு பொதுமக்களா, ஒரு பொது ஜனமா ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா, அது அந்த சூழலுக்கு ஏத்த மாரி போயிருச்சு. நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிருச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா, அதுக்கு கூட பொறுப்ப நம்ம ஏத்துக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் பொறுப்ப நம்ம ஏத்துக்கணும். ஆனா, உங்க கட்சிக்காரன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உங்களால பொறுப்பு ஏத்துக்க முடியலன்னா, நீங்க என்ன டேஷ்க்கு நீங்க கட்சி வச்சு நடத்துறீங்க? என்ன டேஷ்க்கு நீங்க ஒரு கட்சி தலைவர் பதிவு பண்றீங்க? அ சரி, ஓகே. இத அப்படியே ஓரம் வச்சுருவோம். இதெல்லாம் அவர் முன்னாடியே அதிகாரிகள்ட்ட பிரிப்பேர் பண்ணி எழுதி வாங்கிட்டு வந்த விஷயம். இத அவரு அத மனப்பாடம் பண்ணல. எழுதி வாங்கிட்டு வந்தாரு. அந்த நேரம் ஒப்பிக்கிறாரு. ஒப்பிச்ச விஷயங்கள தூக்கி ஓரம் வைப்போம். இப்ப சினிமா டயலாக்க எழுதி வச்சுக்கிட்டு, பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு சில வசனங்கள்லாம் பேசுறாரு. அவரு பேசும்போது சொல்றாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் வாங்குனாங்க. நாங்க அதெல்லாம் இப்போ அரசனுடைய கஜானாவுக்கு நாங்க ரிட்டர்ன் கொண்டு வரோன்றாரு. பார்ட்டி ஃபண்ட் யாரு வாங்குனா? அதிகாரம் உங்ககிட்ட இருக்குங்க. தீய சக்தி வாங்கியிருந்தாலோ, இல்ல ஊழல் சக்தி வாங்கியிருந்தாலோ, அதிகாரம் உங்க கையில இருக்கு. நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைய நீங்க எடுத்திருக்கீங்க? என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க? பார்ட்டி ஃபண்டுன்னு விஜய் சொன்ன உடனே திமுக காரங்கலாம் கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க தரப்புல ஊழல் நடந்திருக்கு. நம்ம முட்டையே குடுக்கக் கூடாது. சரியா? தப்பு நடந்திருக்கு. அவங்கலாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனா, அவங்க எவ்வளவு தைரியமா எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்கல்ல. எந்த பார்ட்டி வாங்குனுச்சுன்னு சொல்லுங்க. நாங்க தான் வாங்குனோம்னு நீங்க சொன்னீங்கன்னா, அத ஃபேஸ் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். முடிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு உதயநிதி சவால் விடுறாரு. விஜய் அவர்கள் அதுக்கு மௌனம் காக்குறாரு. ஆதவர்ஜுனா சொல்றாரு, பார்ட்டி ஃபண்ட் தான் நாங்க சொன்னோம். எந்த பார்ட்டின்னு சொல்லலன்னு முட்டு குடுக்குறாரு. நான் என்ன கேட்கிறேன், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நம்ம பொது மேடையில, இல்ல பொது இடத்துல பேசலாம். வாய்க்கு வந்தத பேசலாம். ஆனா, சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க எப்படி பேசலாம்? இத்தனைக்கும் நேத்து ஆதவர்ஜுனா சொல்றாரு, திமுகல இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேரு பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தப்பு பண்ணியிருக்காங்க தெரியுமான்னு சொல்லும்போது, சபாநாயகர் உள்ள புகுந்து, "தம்பி, இத மாதிரி நீ பேசக்கூடாது. நீ ஆதாரத்த குடுன்னு" சொல்லி கேட்கறாங்க. அந்த ஆதாரத்த நான் நாளைக்கு கொண்டு வரேன்னாரு. இன்னைக்கு கொண்டு வந்தாரா? அத பத்தி ஏதாவது பேசினாரா? ஆதவ் பேசல. ஏன்னா, அவங்க கிட்ட ஆதாரம் இல்ல. அவங்க கிட்ட டேட்டா இல்ல. இஷ்டமேனிக்கு ஏதாவது பேசுவோம். ரீல்ஸ் கன்டென்ட்ட உருவாக்குவோம். நம்ம தற்குறி பயலுக ரீல்ஸ் எடுத்து கட் பண்ணி போட்டு ஃபயர்வுட் வாங்கி இது போதும். அவ்வளவுதான். இந்த தொன்னியில தான் இன்னைக்கு சட்டமன்றமே நடந்து முடிஞ்சிருக்கு. உண்மைக்கே சொல்றேன், இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்த விட்டு வெளில போனத நான் கண்டிக்கிறேன். அது தப்பு. போயிருக்க கூடாது. உட்கார்ந்து கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா, உதயநிதி என்ன சொல்றாருன்னா, நேத்து நான் பேசம்போது குறுக்கிட்டு பூரா பேரும் உட்கார்ந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது எங்களுக்கு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விய எங்கள கேட்க விடுங்க. நீங்க ஏன் தடுக்குறீங்க? ஏன் அப்படின்ற மாரி கேட்கிறாரு. இப்ப என் கேள்வி என்னன்னா,
குறுக்க எவனா கேள்வி கேட்டா விஜய் இப்போ படிச்சுட்டு வந்தது மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா மறந்துடுவாரா? அதுலயும் சபாநாயகர் சொல்றாரு, முதலமைச்சர் வந்து இப்போ ஒரு மாதிரி ஃப்ளோல போயிட்டு இருக்காரு, பேசட்டும் அப்படின்னு. எனக்கு புரியல. சம்பந்தமே இல்லாம குட்டி ஸ்டோரின்னு ஒண்ணு கொண்டு வரீங்க. அந்த குட்டி ஸ்டோரி சொன்னதுனால யாருக்கு அசிங்கம்? ஸ்டாலினுக்கு அசிங்கமா? தேர்தல்ல வெற்றி தோல்வி சகஜங்க. வெற்றி தோல்வி சகஜம். காமராஜரே தோத்துருக்காரு. அவ்வளவு பெரிய நல்ல மனுஷனே தோத்துருக்காரு. இங்க பிரச்சனை, நீங்க சொன்ன குட்டி ஸ்டோரி யாருக்கு அசிங்கம்னா, விஜய்க்கு அசிங்கமா எனக்கு தெரியல. விஜய் அதை அசிங்கமா எடுத்துப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரியை இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகமும், அதாவது சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய நபர்களும், எதிர்கட்சி நபர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, விஜய் குடும்பத்தை டார்கெட் பண்ணி பேசுறாங்க. அது தப்பு. ஃபர்ஸ்ட் எதிர்கட்சிகள் செய்யற தப்பு. ஆனா இத ஆரம்பிச்சு வச்சது விஜய் தான். இது ஆரம்பிச்சு வச்சது விஜய் தான். இன்னைக்கு சஞ்சய், என்ன மாப்பிள்ள, என்ன மச்சான், எங்க இருக்க, உங்க அப்பனை காணுமா, உங்க அப்பா யார் கூட இருக்கான்னு தெரியுமா, அவர் சூனியக்காரி கூட சுத்துறான்னு சொல்லி பூரா பேர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பு. நம்ம இதை ஆதரிக்க போறது இல்ல. நம்ம இதை எடுத்து தனியா நம்மளும் அதே அவங்கள மாதிரி நம்ம பண்ண போறது இல்ல. நமக்குன்னு சில நாகரிகம் இருக்கு, நமக்குன்னு சில கோட்பாடு இருக்கு, நமக்குன்னு சில வரைமுறை இருக்கு. அதை தாண்டி நம்ம போக போறது இல்லை. ஆனா இன்னைக்கு விஜயோடைய குடும்பம் அசிங்கப்படுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜய் தான். அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான். சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பத்தி தயவு செஞ்சு பேசுங்க. ஏன் யாருமே அதை கண்டுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. பூரா வெறும் ஒண்ணு முதலமைச்சரை தூக்கி பிடிக்கணும், புகழ்ந்து பேசணும். இந்த கான்செப்ட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. காலங்காலமா நானும் பாக்குறேன் சட்டமன்றத்துல இது ஒரு விஷயமாவே நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, சட்டமன்றத்துல செய்கைகள் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் காட்டக்கூடாதுன்னா அது நாகரிகம் கிடையாது, அது நம்ம மரபு கிடையாது, அது வந்து தவறா சித்தரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, அது தனிநபர் தாக்குதலா உருவாகி அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிதான் செய்கைகளை தவிர்ப்பாங்க. இந்த விஷயத்த சபாநாயகர் நேத்து நடந்த சட்டமன்றத்திலே பதிவு பண்றாரு. அது எதிர்கட்சியை பார்த்து சொல்றாரு, யாரும் தேவையில்லாம எந்த செய்கைகளும் கொடுக்காதீங்க, இதெல்லாம் தேவையில்லாத செய்கைகள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இன்னைக்கு விஜய், நான் பேசணும்னு நினைச்சேன், பட் அவங்க கிளம்பி போயிட்டாங்க, என்கிட்ட ஒரு ஆக்ஷன் இருக்கு, அதை செஞ்சு காட்டவான்னு கேட்கிறாரு. சபாநாயகர் ஆக்ஷன்றாரு, இவர் உட்காந்துக்கிட்டு புஷ்கு புஷ்குன்றாரு. இது என்ன மாதிரியான நடவடிக்கை? இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னே எனக்கு புரியல. புஷ்கு புஷ்குன்னு சொல்றதுக்கு நீங்க உள்ள வரலங்க. மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக உள்ள வந்திருக்கீங்க. நான் இப்பவும் சொல்றேன், நாம் தமிழர்ல ஒரு 2 பேரு, அது சீமானோ இல்ல இடுமாவனம் கார்த்தியோ இல்ல வேற யாரோ, அங்கேருந்து 2-3 பேரு, இங்கிட்டு பாமக இருந்து ராமதாஸ் அவர்கள், அப்புறம் சௌமியா அன்புமணி, அவங்க உண்மையும் ரொம்ப நாகரிகமா பேசுறாங்க, டேட்டா வைஸ் பேசுறாங்க, நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். அப்புறம் விசிகால இருந்து அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்களோ, இன்னைக்கு வன்னியரசு அவர்கள்லாம் அவர் ஊடகத்துல பேசும்போது அவருடைய உடல் மொழி அப்படிங்கறது நமக்கு எரிச்சல கலப்போம். ஆனா இன்னைக்கு எனக்கு அவர் மேல ஒரு மதிப்பு ஏற்படுது. அமைச்சர் அப்படின்ற அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கிறாரு. உண்மைக்குமே நான் வரவேற்கிறேன். ஒரு நாகரிக அரசியலை கொண்டு வரணும்னா, நாகரிகம் தெரிந்த அரசியல் புரிதல் உள்ள நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்பணும்னா அந்த சட்டமன்றம் நாகரிக சட்டமன்றமா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நாதாரித்தனமா தான் இருக்கும், கோமாளித்தனமா தான் இருக்கும். இதை பார்த்து மக்கள் ஏமாறதான் செய்வான். இன்னைக்கு விஜய் பேசின எல்லா விஷயங்களும் ரீல்ஸ் கண்டென்ட். இத்தனை நாள் இவங்க ஃபயர் விட்டாங்க, இன்னைக்கு நம்ம ஃபயர் விடுவோம்னு சொல்லி ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக இன்னைக்கு விஜய் பார்த்து பேசியிருக்காரு. மனப்பாடம் பண்ணிட்டு வந்த விஷயத்த அப்படியே கக்கியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்குவோன்றேன். அரசியல்ல ஆரோக்கியமான சூழல் ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியமான சூழல் எங்க உருவாகும்னா, நம்ம ஒருத்தனுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவன் எதிர்கட்சியாவே இருந்தாலும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். கோவத்துல பேசுறது வேற. ஆனா தனிநபர் தாக்குதல் நடத்தக்கூடாது. நீ சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு தனிநபர் தாக்குதல் நடத்துறன்னா இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். ஏன் அவங்களா பண்ணலையா, தீய சக்தி பண்ணலையா, ஊழல் சக்தி பண்ணலையான்னா, அவன் தான் தீய சக்தி ஆச்சு, இவன் தான் ஊழல் சக்தி ஆச்சு, நீங்க தான் தூய சக்தி ஆச்சு. நீங்களும் ஏன் அதே ஃபார்முலாவை கையில் எடுக்கிறீங்க? ஏன் அதே அரசியலை கையில் எடுக்கிறீங்க? ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன, அதோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்ப நான் அந்த மாதிரி பேசுறேன்ல, இதுவே எனக்கு ஒரு மாதிரி சலிப்பா இருக்கு. நான் கோவப்பட்டு பேசுவேன், ஆதங்கப்பட்டு பேசுவேன். ஆனா தனிநபர் தாக்குதல் நடத்த மாட்டேன். வாடா பாடான்னு கூட பேசுவேன். ஆனா
தனிநபர் தாக்குதல், அவன் குடும்ப விஷயத்தை எடுத்து வச்சு பேசுறது, அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை தூக்கி உள்ள வச்சு பேசுறது பேச மாட்டேன். இங்க அவனுக்கு சுய அறிவு வேணும். தனிப்பட்ட ஒழுக்கம் அப்படின்றது வேணும். ஒரு தனிநபருக்கு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வேணும். அது இருந்தாதான் அவன் தலைவனாகக்கூடிய பண்பு இருக்கும். அந்த தன்மை இருக்கும். சுய ஒழுக்கமே இல்லாத ஒரு நாதாரிய, ஒரு கேவலவாதிய நம்ம கொண்டு வந்து தலைவனாக்கணும்னா, அவன் உருவாக்கக்கூடிய சமூகமும் அந்த சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கும். அதை இன்னைக்கு விஜய் பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலா அதான் பண்றாரு. பள்ளிக்கூடத்துல பூந்து இவங்க உட்கார்ந்து விஜயோடைய பாட்ட பாட சொல்லிக்கிட்டு, விஜயோட போட்டோ மாட்டிக்கிட்டு அலப்பறம். இத பத்தி சட்டமன்றத்துல எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி அது தரப்பு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விஜய்க்கு மவுத் பீஸா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, விஜய்க்கு இவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது எந்த மாதிரியான ஒரு அரசியல், இது எந்த மாதிரியான சட்டப்பேரவைன்னு எனக்கு தெரியல. சட்டசபையில சில நாகரிகம் இருக்குங்க. அத நம்ம கடைபிடிச்சு தாங்க ஆகணும். நம்ம வீட நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம். நம்ம வீட்ல நம்ம சில நாகரிகத்த கடைபிடிப்போம். நம்ம மனைவி இருக்கும்போது நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேச மாட்டோம். தவிர்ப்போம். பிள்ளைங்க இருக்கும்போது சில விஷயங்கள செய்யக்கூடாது. தவிர்ப்போம். இது என்னன்னா, இது பேசிக் காமன் சென்ஸ். அது கூட இல்லாம நீங்க சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு, நீங்க பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இத நிப்பாட்டுங்க. விஜய் பேசுனது, வாய தொறந்ததெல்லாம் எனக்கு ஓகே. ஆனா, தயவு செஞ்சு இத நிப்பாட்டுங்க. இது ஒரு மாரி கேவலமான அரசியலா இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள யங்ஸ்டர்ஸ் போணும்னு ஆசைப்படுறேன். இளைஞர்கள் உள்ள போனா தான் அங்க ஒரு மாற்றம் ஏற்படும். அவன் நாலேஜபிளா பேசுவான். அறிவு சார்ந்து பேசுவான். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட கீர்த்தனா என்கிட்ட ஆதாரம் இருக்குன்றாங்க. ஆனா அந்த ஆதாரத்த சட்டமன்றத்துல காட்ட மாட்டாங்க. அத பத்தி பேச மாட்டாங்க. வாயை தொறக்க மாட்டாங்க. பூரா ஃப்ராடா தான் இருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம தேர்ந்தெடுத்த முதலமைச்சரோட லட்சணம் இதுதான். அவர் ஒண்ணு பஞ்ச் டயலாக் பேசுவாரு. இல்லன்னா பிட் எடுத்துட்டு வந்து பஞ்சா பேசிட்டு இருப்பாரு. வேற எதுவும் பேச மாட்டாரு. இத தாண்டி அவருக்கு எதுவும் தெரியாது. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நம்ம விருப்பப்பட்டாலும், விருப்பப்படாட்டியும் அது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம். அத நம்ம தூக்கி போட முடியாது. அத நம்ம பிரிச்சு எடுக்க முடியாது. அப்படி பிரிச்சு எடுக்கணும், தூக்கி போடணும்னா நம்ம அந்த நாட்ட விட்டு தான் வெளில ஓடி போணும். வெளில ஓடி போனாலும் வேற எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு அரசியல் அப்படின்றது உங்களுக்கு சூழ்ந்து தான் இருக்கும். வேணும்னா நித்யானந்தா மாரி தனி தீவு வாங்கிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு நீங்க தனிக்காட்டு ராஜாவா வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான். இளைஞர்கள் ஒண்ணு சேரணும். மாற்றம் நம்ம கிட்ட இருந்து வரணும். இங்க மக்களுடைய அடிப்படை வாழ்வியல் மாறணும் அப்படின்னா, இங்க ஒரு மாற்றம் உருவாகணும். அந்த மாற்றம் உருவாகணும் அப்படின்னா, அரசியல்ல அடிப்படை மாற்றம் தேவை. அரசியல்ல அடிப்படை மாற்றம் இருந்தா மட்டும் தான் நம்மளுடைய வருங்காலம் மாறும். இல்லாட்டி சீரழியும். இவங்க தாவேக்கா சீரழிக்கிறாங்க. அது விஜய் பண்றாருன்னு சொல்ல மாட்டேன். ஆனா விஜய் தலைமையில இருக்கக்கூடிய நெறைய நபர்கள் பண்றாங்க. நெறைய நபர்கள் அந்த வேலைய பண்றாங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்த நம்ம தான் உருவாக்கணும். அத உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும். அப்படி ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டிய நம்ம வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். அதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுல சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனா அடிப்படையில எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒண்ணு சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியா இருக்கும். யாரோ வந்து எதையோ மாத்தணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால என்ன மாத்த முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேர்வோம்.